ஹாய் பசங்களா, நம்மளுக்கு இன்னும் 20 நாட்கள் தான் மிச்சம் இருக்கு. நீங்க இன்னும் மார்க் சார் 200 வாங்குறேன், 300 வாங்குறேன், 400 மார்க் வாங்குறேன்னா இப்ப கூட நீ ஹார்ட் ஒர்க் சீரியஸா உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்ணனா ஒன்னால 600 பிளஸ் மார்க் எடுக்க முடியும். சரி, அவன் மார்க்க 300 பிளஸ் வரைக்கும் நீங்க கூட்ட முடியும் இந்த 20 நாட்கள்ல நீ ஒழுங்கா சொல்றதெல்லாம் கேட்டீங்கன்னா. நல்லா பாரு, டைம் இருக்கு, ஆனா ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணுங்க. நான் இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் சொல்றேன்னா எல்லாத்தையும் நோட் பண்ணி இதுல நீ எதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு பாரு. ஓகே, ஸோ மார்க் 200 விட கம்மியா வருதா? நல்லா பாருங்க, பயோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோக்கஸ் பண்ணு. நீங்க பயோ ஒழுங்கா பண்ணாலே உன் மார்க் 340 வரணும். ஓகே, ஸோ 300 மார்க் இன்னும் வரல அப்படின்னா நீ மெயின் ஃபோக்கஸ் பயோல பண்ணு. ஓகே, ஸோ டோட்டலே 200 கம்மி வருதுன்னா கண்டிப்பா நீங்க பயோல போதுமான அளவுக்கு மார்க் வாங்கல. ஸோ பயோல ஃபோக்கஸ் பண்ணு. பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில 80 மார்க் வரைக்கும் எய்ம் பண்ணு. ஓகே, ஸோ இதுல 300, இதுல 80, இதுல 80. இப்போதைக்கு நீங்க இதுதான் பண்ண முடியும். ஓகே, இந்த 80 வேணா 100 வரைக்கும் கொண்டு போங்க. இந்த 80 மார்க்ல எப்படி சார் வாங்குறது அப்படின்னா, பிசிக்ஸ்ல டாப் டாபிக்ஸ் நான் கொடுத்துட்றேன். அந்த டாப் டாபிக்ஸை ஃபாலோ பண்ணாலே நீங்க ஈஸியா என்ன பண்ண முடியும், 80 மார்க் எல்லாம் வாங்க முடியும். ஈவன் என்னோட லெக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டாப் டாபிக்ஸ் தான் என்ன பண்றேன், கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை அட்டென்ட் பண்ணாலே உனக்கு மார்க் இம்ப்ரூவ் ஆகும். இல்லை அப்படின்னா பிடபிள்யூ ஆப்ல போயிட்டு மெர்சல் பேட்ச்ல போயிரு. நான் சொல்ற டாப் டாபிக்ஸை மெர்சல் பேட்ச்ல போய் நீ படிச்சாலும் ஓகே தான். ஓகேவா? ஸோ இதை கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாரு சார், 200ல இருந்து 500 மார்க் வருது அப்படின்னா உனக்கு இதெல்லாம் 320, இதுல 100ல இருந்து 120 மார்க், இதுல 100ல இருந்து 120 மார்க் வரணும். சரியா? பயோல 320, பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி 120 ரேஞ்ச் கிட்ட கொண்டு வாங்க. ஓகே சார், அந்த அளவுக்கு மார்க் வரல, என்ன பண்ணது? அப்ப எந்த சப்ஜெக்ட்ல மார்க் கம்மி ஆகுதுன்னு பாரு. சார் பிசிக்ஸ்ல மார்க் கம்மியா இருக்கு. ஓகே, சப்போஸ் 80 மார்க் பிசிக்ஸ்ல எடுக்கணும்னா டாப் 30 to 40 டாபிக்ஸ் படிச்சா போதும், ஈஸியா வந்துடும். நீங்க என்ன பண்ணணும், டாப் 60 டாபிக்ஸ். நான் டாபிக் லிஸ்டா இப்படி போட்டிருப்பேன். இதுல ஒரு 20, இதுல ஒரு 20, இதுல ஒரு 20. ஓகே, 80 மார்க் வாங்கணுங்கிறவங்க ஃபர்ஸ்ட் 2 லிஸ்ட் ஆஃப் டாபிக் படிச்சா போதும். 100 மார்க் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, 120 மார்க் வாங்கணும்னு நினைக்கிறவங்க 3 லிஸ்ட்டை படிங்க, ஈஸியா உனக்கு மார்க் வரும். ஓகே, லிஸ்ட்ல 60 டாபிக் இருக்குன்னு நினைக்காத, முக்கால்வாசி டாபிக்ல டைரக்டா ஒரு ஃபார்முலா தான், ஃபார்முலா அப்ளை பண்ண ஆன்சர் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் சார், டெஸ்ட் கொடுங்க. டெஸ்ட் எங்க அவைலபிளா இருக்கு, மெர்சல் பேட்ச்குள்ள போனீங்கன்னா உனக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டெஸ்ட் அவைலபிளா இருக்கு. அந்த டெஸ்ட்டை கொடுங்க, உங்க மார்க் தானா இம்ப்ரூவ் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேவா சார்? நான் 500 மார்க்கை விட பெருசா வாங்குறேன், ஆனா எனக்கு செலெக்ஷன் வேணும், ஜிஎம்சி வேணும். அப்ப ஜிஎம்சி வேணும்னா உன் மார்க்கு இந்த ரேஞ்சில் போகணும் சார். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பயோவை சால்ட் அவுட் பண்ணு, ரிவிஷன் பண்ணது, குவிக் ரிவிஷனுக்கு மெட்டீரியல் பாரு. நான் டெலகிராம்ல சேனல்ல கூட குவிக் ரிவிஷனுக்குலாம் மெட்டீரியல் அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? நல்லா பாரு, அந்த மெட்டீரியல் வச்சுட்டு ஒரு 200 பக்கம் மெட்டீரியல்னு வச்சுக்கோ. அந்த மெட்டீரியல் வச்சிங்கன்னா ஈஸியாக 40 to 50 கொஸ்டின்ஸ் அதுலேருந்து வரும். அதே மாதிரி செகண்ட் வால்யூம், அதாவது மிச்சம் 5 யூனிட்க்கு நான் கூடி சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுவேன். ஓகே, இல்லை அப்படின்னா ஒரு சில பயோ ஹேக்ஸ் மாதிரி மெட்டீரியல், என்சிஆர்டி பஞ்சு, இதெல்லாம் தயவு செய்து யூஸ் பண்ணுங்க. குவிக்காக ரிவிஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் 140 வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எல்லா டாபிக்ஸுமே படிச்சுக்கோ. ஓகே, அதே மாதிரி டெஸ்ட்டை ப்ராப்பராக கொடுத்துட்டு அந்த டெஸ்ட்டை அனலைஸ் பண்ணணும். சரியா? டெஸ்ட்டை ப்ராப்பராக கொடுத்துட்டு அனலைஸ் பண்ணும். இந்த டாப்பிக்ல உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா இந்த டாபிக்ஸை கமெண்ட் பண்ணு. சார் டெஸ்ட்டில் டைம் மேனேஜ் பண்ணுறது தெரியல சார், ஓஎம்ஆர்ல தப்பு பண்ணுறோம் சார், டெஸ்ட் அனலைஸ் பண்ண தெரியல சார், நிறைய நெகட்டிவ் மார்க்கிங் வருது. நீங்கள் எந்த டாப்பிக்கில் நிறைய கமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த டாப்பிக்கில் நான் ஒரு வீடியோ ரெடி பண்ணி உனக்கு தந்துடுறேன். இந்த 4 டாப்பிக்கில் எது வேணும், 4மே வேணா 4மே டைப் பண்ணி நான் கொடுத்துட்றேன். இப்போ நல்லா பாரு, நம்மளுக்கு ரீநீட் சொல்லி எவ்வளோ நாட்கள் இருக்கும்? ஆல்ரெடி ஒரு 15 days ஆச்சு ஆயிருக்குமா ரீநீட் சொல்லி? ரீநீட் சொல்லி ஜென்யூனா சொல்லு. நீ அந்த ஜென்யூனா 15 daysல எவ்வளோ நேரம் சார் படிச்சிருக்க? டெய்லி உட்காந்து டைம் ஒதுக்கி வச்சு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 3 hours கொடுத்தியா? ஃபார் எக்ஸாம்பிள் 6 o'clock to 9 o'clock ஒரு சப்ஜெக்ட், 10 o'clock to 1 o'clock ஒரு சப்ஜெக்ட். ஓகே, 2 o'clock to 5 o'clock, 6 o'clock to 10 o'clock, 6 o'clock to 9 o'clock, அடுத்து 10 to 12. நல்லா பாரு, இது ஒரு சப்ஜெக்ட், இது ஒரு சப்ஜெக்ட், இது ஒரு சப்ஜெக்ட், 3 சப்ஜெக்ட்க்கு 3 ஸ்லாட் போட்டாச்சு சார். ஓகேவா? புரிஞ்சா? நெக்ஸ்ட் பார்த்தேன்னா இது நான் டெஸ்ட் கொடுக்கறதுக்கு, இது டெஸ்ட் அனலைஸ் பண்றதுக்கு. 3 சப்ஜெக்ட் படிக்கிற, டெஸ்ட்டை கொடுக்குற, டெஸ்ட் அனலைஸ் பண்ற, இது போதும். 500 பிளஸ் மார்க் எல்லாம் வருது அப்படின்னா இதை பண்ணு. ஓகேவா?
சார் நான் லெக்சர்ஸை பார்த்து படிக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். உங்கள் லெக்சர்ஸ் கிளாஸில் வந்து நிறைய சூப்பரான கொஸ்டின்லாம் சால்வ் பண்ணுறீங்க. நான் அந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணோன்னா என்ன பண்ணுறது? கிளாஸ் வந்து யூஸ்வலி 6 o'clock to 10 o'clock ஸ்லாட்டில் தான் நாங்கள் டீச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேறு எந்த டைம்லையும் நாங்கள் டீச் பண்ணல. ஸோ 6 to 10க்கு வந்துரு. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ 6 to 10 வந்து ஃபிசிக்ஸும் படிப்பேன், கெமிஸ்ட்ரியும் படிக்கிற. ஏன்னா ஒரு நாளைக்கு 2 கிளாஸ் இருக்கும். அப்போ 2 கிளாஸ் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணு, இந்த ஸ்லாட்டை 2ஆக பிரிச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 6 to 9 இருக்குல்ல, இதில் ஒரே ஒரு சப்ஜெக்ட் போட்டிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் மேலே கெமிஸ்ட்ரி, இது ஃபிசிக்ஸ். அப்போ கெமிஸ்ட்ரி கீழவும் வருது, கெமிஸ்ட்ரி இந்த டைமும் நீ படிக்க போற. அப்போ இந்த ஸ்லாட்டை 2ஆக பிரிச்சுக்கோ. 6 to 8, 8 to 10. கீழே இருக்க ஸ்லாட்டும் 2ஆக பிரிஞ்சிடுச்சா? 6 to 8, 8 to 10. அப்போ இதில் ஃபிசிக்ஸ், இதில் கெமிஸ்ட்ரி, இதில் கெமிஸ்ட்ரி. இப்படி போட்டிங்கன்னா உனக்கு 4 மணி நேரம் வந்துடும் ஒரு சப்ஜெக்ட்க்கு. பட் நீ 3 மணி நேரம் சரியா ரஃபா சொல்கிறப்ப இப்படி பண்ணிக்கோ. பட் நீ ப்ராப்பராக பாரு. இப்போ நீயே கமெண்ட் பண்ணி சொல்லு, நீ எவ்வளோ நாள் உட்காந்து படிச்ச இந்த அளவுக்காச்சு? ஒரு 10 மணி நேரமாவது உட்காந்து படிச்சியா? இல்லை சார். ஏன் சார்? ஏன்னா நான் வந்து நிறைய வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கும். நீ கன்சிஸ்டன்ட்டாக உட்காந்து படிக்கணும் சரியா? 300 டேஸ்ல நீ 320 டேஸ்ல 300 மார்க் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஆனால் நீ என்ன பண்ணணும்? கன்சிஸ்டன்ட்டாக உட்காந்து படிக்கணும். கண்ட டெலகிராம் குரூப்லலாம் இருக்கேன்னா அந்த குரூப்லேருந்து வெளியே வா. ஓகேவா? ஃபேக்கல்ட்டி ஒரு குரூப் சொல்லியிருப்பாங்க, டீச் பண்ணுறவங்க ஒரு குரூப் சொல்லியிருப்பாங்க, அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்? அதுலேருந்து ஒரு டிஸ்கஷன் குரூப் இருக்கும். அந்த டிஸ்கஷன் குரூப்லேருந்து இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, அவங்க கூட இன்னொரு 4 டிஸ்கஷன் குரூப்பு. அப்புறம் தனியாக செல்ஃப் ஸ்டடின்னு சொல்லி ஒரு குரூப் கிரியேட் பண்ணுவீங்க. படிக்கிறதுக்கு இருந்தால் வெல் அண்ட் குட். அந்த குரூப்பில் போய் சும்மா ஒரு மெசேஜ் வந்துச்சு, அந்த ஒரு மெசேஜை பார்க்குறதுக்காக நான் 10 நிமிஷம் வேஸ்ட் பண்ணுறேன். அந்த குரூப் வந்து உன் டைமை வேஸ்ட் பண்ணுது. அந்த மாதிரி குரூப்லேருந்து வெளியே வந்துரு. ஓகேவா? டிசிப்ளின்டாக இரு. மிச்சம் இருக்க நாட்கள்ல இந்த மாதிரி டைம் டேபிள் போட்டு டிசிப்ளினாக உட்காந்து படி. தேவையில்லாமல் எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் பண்ணாத. ஓகேவா? சார் என்டிஏ வந்து என்ன சார் ரீநீட் பேப்பர் லீக் பண்ணிட்டாங்களா? நான் போய் பார்த்தேன் சார், இன்னொரு குரூப் கிரியேட் ஆயிருக்கு. நீயே ஜென்யூனா சொல்லு. நீ கொஸ்டின் பேப்பர் வாங்க போறியா? உங்க வீட்டில் 10 லட்ச ரூபா கொடுப்பாங்களா கொஸ்டின் பேப்பர் வாங்க? இல்லை. நீ எதுக்கு அந்த மாதிரி கண்ட குரூப்ல ஜாயின் பண்ணியிருக்க? அந்த குரூப் எல்லாம் ஜென்யூனா உண்மையில 10 லட்சம் கொடுத்துட்டு கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்களா? இல்லை. ஸோ தயவு செய்து இதெல்லாம் பண்ணாத சரி. அந்த மாதிரி ஸ்கேம்ல எல்லாம் போய் சிக்காத. கொஸ்டின் பேப்பர் ரீநீட் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனாலும் சரி, லீக் ஆகலனாலும் சரி, அதை நம்மளுக்கு யாரும் கொடுக்க போறது இல்லை. அதனால நம்ம வேலை என்ன சார்? படிக்கிறது. அந்த வேலையில மட்டும் ஃபோக்கஸ்டாரு. டெய்லி டெட்லைன் செட் பண்ணு சரியா? டெய்லி டெட்லைன். சார் இன்னைக்குன்னா இதெல்லாம் படிக்க போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸ்ல இது கெமிஸ்ட்ரியில இது, பயாலஜில இவ்வளோ டெஸ்ட், இந்த டெஸ்ட் கொடுக்க போறேன். மெர்சல் பேட்ச்ல பார்ட் டெஸ்ட் அவைலபிளா இருக்கு, ஃபுல் டெஸ்ட் அவைலபிளா இருக்கு. பார்ட் டெஸ்ட்டுக்கான சிலபஸ் பிடிஎஃப் கூட நான் உனக்கு என் டெலிகிராமில் கொடுத்துட்றேன். நம்ம அஃபிஷியல் சேனல் கீழே இருக்கும், அதுலேயும் செக் பண்ணி பாரு. ஓகேவா? கான்சென்ட்ரேஷனோட உட்காரு. இப்போ டெஸ்ட் எல்லாம் கொடுக்க போறீங்கன்னா 3 hour. 3 hourல உன்ட்ட பென் பேப்பர் மோட்ல டெஸ்ட் இருக்கா? வெல் அண்ட் குட் சரியா? பேப்பரை கொண்டு போய்க்கோ, பெண்ணை கொண்டு போய்க்கோ, ஃபோன் எல்லாம் விட்டுரு. இல்லை சார் நான்லாம் ஏதாவது ஒரு ஆப்ல தான் கொடுக்குறேன், ஃபிசிக்ஸ் வால ஆப்ல தான் டெஸ்ட்டே கொடுக்குறேன் அப்படின்னா ஆப் ஃபோன் தேவைப்படும். இப்போ ஃபோனு, பென்னு, பேப்பர் வேற எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகே, எக்ஸாம் ஹாலில் எப்படி உட்காந்துருக்கீங்களோ அந்த மாதிரி உட்காரு சரியா? அந்த அளவு கான்சென்ட்ரேஷனோட உட்காந்து படி. டெய்லி டெட்லைன்ஸ் எழுது. டெட்லைன் எழுதுறது எப்படி? இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்துல எழுதி வச்சுக்கோ. இந்த மாதிரி விஷயத்துல நான் இதன்னைக்கு இதெல்லாம் பண்ண போறேன்னு சொல்லி எழுதி வச்சுக்கோ. இது என்ன பண்ணு, ஏதாச்சும் ஒரு வாட்ஸ்அப் குரூப்லயோ ஸ்டேட்டஸ்லயோ இல்லை உங்க ஃபேமிலி குரூப்ல எதுலையாச்சும் அப்லோட் பண்ண, இன்னைக்கு இதெல்லாம் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. டெய்லி டார்கெட் வந்து முடிச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் அடிச்சிரு. அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும், நான் வந்து இவ்வளவு வேலை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இருக்க போற 200 நாட்கள் நீ ஒழுங்கா படிச்சாலே போதும் சரியா? சார் 200 நாள் எப்படி ஒதுக்க முடியும்? 20 நாள் இருக்கு. ஒரு நாளைக்கு நீ 10 மணி நேரம் ஒதுக்குனாலே 200 மணி நேரம் வந்துடும். ஓகே, நாள் இல்லை 200 மணி நேரம் வந்துடும். ஸோ பாசிபிள் தான். பட் நீ அந்த அளவுக்கு டெடிகேட்டா உட்காந்து படி. டெஸ்ட்டுக்கு அனாலிசிஸ் பண்றது எப்படி எல்லாத்தையும் நான் சொல்லி தரேன். உனக்கு வீடியோ வேணா கேளு. சார் எனக்கு மார்க் ரொம்ப கம்மியா இருக்கு, எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுங்க, யக்கீன் நீட் 2027 பேட்ச்ல இப்போ என்ரோல் பண்ணி வச்சுக்கோ. இன்னைக்கு கடைசி நாளாக இருக்கும் சரியா? ஆஃபர் வந்து இன்னைக்கு இருக்குது. மேபி 1 or 2 days எக்ஸ்டெண்ட் ஆகும். ஏன்னா மந்த் எண்டுனால நிறைய பேர்ட்ட காசு இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ 1 or 2 days இது எக்ஸ்டெண்ட் ஆகும். இப்போ நல்லா பாரு, லைவ் லெக்சர் பை ஃபேக்கல்ட்டி, டிபிபி, ரெகுலர் டெஸ்ட், 24/7 டவுட் செஷன், கிளாஸ் நோட்ஸ், மைண்ட் மேப், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் உனக்கு இந்த பேட்ச்ல கிடைக்க போகுது. தயவு செய்து இந்த பேட்சை இப்போ என்ரோல் பண்ணிக்கோ. வெறும் 999 rupeesல இயர் லாங் கோர்ஸ். ஓகேவா? இது எங்கேயுமே உனக்கு கிடைக்காது. சார் நான் ஒரு ஆஃப்லைன் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேனாலும் இதை ஜாயின் பண்ணி வச்சுக்கோ. ஏன்னா ஆஃப்லைன் இன்ஸ்டியூட்ல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் ஒழுங்கா டீச் பண்றாங்களா இல்லையான்னு தெரியாது. ஓகே, அப்போ பசங்க லேட்டரா போயிட்டு பேரண்ட்ஸ்ட கேட்டேன்னா அடி விழும். இப்பயே வந்து இந்த 1000 rupees பேட்ச்ல என்ரோல் பண்ணி வச்சுக்கோ. கண்டிப்பா நல்லா ஃபாலோ பண்ணி படிச்சேன்னா சக்சஸ் உனக்கு தான். ஓகே, இப்போதைக்கு நீ 2027க்கு இது பேக்கப்பா வச்சுக்கோ. ஆனா இப்போ உட்காந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா ஒன்னால கிராக் பண்ண முடியும். இப்பயும் சொல்றேன்,
தயவு செய்து உனக்கு இதில் எந்த வீடியோ வேணாலும் கமெண்ட் பண்ண கமெண்ட் பண்ணுறேன். ஆனிவர்சரி சேல் போகுது, 999க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. 1 or 2 days இந்த ஆஃபர் அவைலபிளாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச், ஹேவ் அ நைஸ் டே.